ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளுப்பருப்பு கடையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் கொள்ளுப்பருப்பு எடுத்து நல்லா அலசி கழுவி வச்சுக்கோங்க. இப்போது கொள்ளுப்பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை கொள்ளுப்பருப்போடு ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச வரமிளகாய் எடுத்து அதை 2ஆக பிச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 7 to 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உரலில் 1 டீஸ்பூன் மல்லி போட்டு இப்படி நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், ஆல்ரெடி நம்ம இடித்து வச்ச மல்லியை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட நறுக்கி வச்ச 8 பீஸ் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசை நறுக்கி வச்ச 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே விசில் விட்டு இறக்கி வச்ச அந்த கொள்ளுப்பருப்போட இந்த தாளிப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு நல்லா கடைஞ்சி மசிச்சு விட்டுக்கோங்க. கொள்ளுப்பருப்பு ரொம்ப மாவாகவும் இல்லாமல் விதையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கொள்ளுப்பருப்பு கடையில் ரெடி. கொள்ளுப்பருப்பு ரொம்ப பிடிச்சவங்க, இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும்.